மகாத்மா காந்தியுடைய பொருளாதார கொள்கை இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்பதே கூடாது, பெருந்தொழில்களே கூடாது. ஆனால் பெருந்தொழில் வேண்டும் என்று நினைத்தவர் ஜவஹர்லால் நேரு. கிராமங்களிலே இருந்துதான் இந்த தேசத்தினுடைய அத்தனை நலன்களும் புறப்பட வேண்டும் என்று கிராமங்களை மையமாக வைத்து சிந்தித்தவர் மகாத்மா காந்தி. கிராமங்களை மையமாக வைத்து நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கினால் இந்த தேசம் ஒருபோதும் வளராது என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. காரணம், கிராமங்களிலே இருப்பவர்கள் அறியாம இருளிலே மூழ்கி கிடக்கிறார்கள். அறியாம இருளில் அழுந்தி கிடக்கிற கிராமங்களிலே இருந்து நீங்கள் இந்த தேசத்தின் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசம் வளராது என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. ஆக ஜவஹர்லால் நேருவுக்கு மகாத்மா காந்தியின் பொருளாதார கொள்கைகளின் நம்பிக்கை இல்லை, மகாத்மா காந்தியின் அஹிம்சையின் நம்பிக்கை இல்லை, மகாத்மா காந்தியின் போராட்ட முறைகளில் தொடக்கத்தில் எந்த போராட்டமும் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. இப்படி முரண்பட்டு நின்ற அந்த ஜவஹர்லால் நேருவை மகாத்மா தான் திரும்ப திரும்ப அகில இந்திய காங்கிரசின் தலைவராக்கினார். 1929 மகாத்மாவின் முயற்சியாலேதான் அவர் தலைவரானார். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமை ஏற்கிற பொழுது அந்த நேருவை பற்றிய ஒரு அற்புதமான சித்திரத்தை மகாத்மா கொடுத்தார். அதுதான் ஜவஹர்லால் நேருவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு பத்திரம். மகாத்மா சொல்கிறார், he is pure as crystal, he is truthful beyond suspicion, the nation is safe in his hands. He is pure as crystal, பளிங்கை விட பரிசுத்தமானவன். சாகர வரை ஜவஹர்லால் நேருவினுடைய பொது வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒரு 10 செப்பு காசை தன் பதவியை பயன்படுத்தி ஜவஹர்லால் நேரு தனக்கென்று சேர்த்தார் என்று ஒருவனும் நாவில் பல்படுகிறார் போல் பேசிவிட முடியாது. எனவே பளிங்கை விட பரிசுத்தமானவராக, ட்ரூத்ஃபுல் பியாண்ட் சஸ்பிஷன், சந்தேகத்திற்கே இடமில்லாத உண்மை சார்ந்தவனாக இருக்கிற இந்த ஜவஹர்லால் நேருவிடம்தான் the nation is safe in his hands, the தேசம் அவனுடைய கைகளில் தான் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார். 1929 அவரைத்தான் கொண்டு வந்தார். 1936 இதே ஜவஹர்லால் நேருவை மறுபடியும் வல்லபாய் பட்டேல் தலைவராக வர விரும்புகிற பொழுது அவரை தடுத்துவிட்டு நேருவை தான் மகாத்மா காந்தி கொண்டு வந்து உட்கார வைத்தார். 1946 இதே ஜவஹர்லால் நேருவை மீண்டும் மகாத்மா தான் கொண்டு வந்து உட்கார வைத்தார். 3 முறை மகாத்மாவே கொண்டு வந்து உட்கார வைத்தார். ஆக தன்னுடைய கொள்கைகளிலிருந்து முற்றிலும் எதிராக இருந்த ஜவஹர்லால் நேருவை ஆற தழுவி மகாத்மா அணைத்துக் கொண்டாரே ஏன்? வல்லபாய் பட்டேல் அவருடைய நிழலாக தொடர்ந்தவர். காந்தியம் எதுவோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட 100% காந்தியன். வல்லபாய் பட்டேல் 100க்கு 100 விழுக்காடு காந்தியன். காந்தியத்தின் அத்தனை கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டவர் வல்லபாய் பட்டேல். ஆனால் அவரை புறம் தள்ளிவிட்டு ஜவஹர்லால் நேருவை மகாத்மா ஏற்றதன் ஒரே நோக்கம் இதுதான், சர்வதேசிய பார்வைக்கு உட்பட்ட, சர்வதேசிய செல்வாக்கு உள்ள, இந்தியாவினுடைய மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரே மனிதன் ஜவஹர்லால் நேரு. இவன் தலைமை ஏற்றால்தான் இந்த தேசம் வளமாக இருக்கும் என்றவர் மனமாற நம்பினார். அதனால் மகாத்மா சிலருடைய கசப்புகளை மீறி ஜவஹர்லால் நேருவிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து ஐரோப்பிய பயணம் போனார். மகாத்மா காங்கிரஸை விட்டு வெளியேறு என்று சொல்லிவிட்டு நிர்மாண பணிகளில் மூழ்கினார். இப்பொழுது நமக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு ஐரோப்பிய பயணத்தில் ஜவஹர்லால் நேரு ஈடுபட்டார். அங்கேதான் 1935 கமலா நேரு மரணமடைந்தார். 1935 இளம் வயதிலேயே கமலா நேரு மரணத்தை தழுவினார். கமலா நேருவை பறிகொடுத்து விட்டு அங்கிருந்து சுவிட்சர்லாந்திலே இருந்து திரும்பிய ஜவஹர்லால் நேரு மீண்டும் மகாத்மாவால் அகில இந்திய காங்கிரசின் தலைவராக பொறுப்பை ஏற்கிறார். 1938-39 நேதாஜி சகாப்தம். 1936 ஜவஹர்லால் நேரு தலைவராக இருந்தார். 1937 இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் நடந்தது. இதையெல்லாம் விளக்கிக் கொண்டு போனால் மிகப்பெரிய வரலாற்றை சொல்ல வேண்டும்.
அதுவரையில் முஸ்லீம் லீக் என்பது ஒரு பேப்பர் டைகர், ஒரு காகித புலி. அது ஒரு இயக்கமே அல்ல, ஒரு ஸ்தாபனமே அல்ல. இஸ்லாமியருடைய ஆதரவை பெற்று அது இயங்கவே இல்லை. ஆனால் அதை வைத்து எப்படியாவது நாம் பயன் பெற்றுவிட வேண்டும் என்ற வெறியோடு ஜின்னா புறப்பட்டார். லண்டனிலே தொழில் பார்த்துக் கொண்டிருந்த வழக்கறிஞர் தொழில் பார்த்துக் கொண்டு ஜின்னா வந்தார். இந்த முஸ்லீம் லீகின் தலைமையை ஏற்றார். 37 தேர்தல் களம். அன்றைக்கு 30 கோடி இந்தியர்கள், 23 கோடி பேர் இந்துக்கள், 7 கோடி பேர் முஸ்லிம்கள். ஊர் ஊராக சென்றார் ஜின்னா. முஸ்லிம்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போனார். 23 கோடி இந்துக்களின் கால்களில் 7 கோடி முஸ்லிம்கள் நசுங்கி கிடக்கிறீர்களே, உங்கள் உரிமைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் முஸ்லீம் லீகுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு மகாத்மா போனார். காங்கிரஸ் என்பது இந்துக்களின் இயக்கம் இல்லை, இது இந்தியர்களின் இயக்கம். முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒருவருக்கொருவர் அன்பு சார்ந்த சகோதரர்கள் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அத்துணை பேரும் சகோதரர்களாக இயங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார். காங்கிரஸ் மகத்தான வெற்றியை பெற்றது. 228 தொகுதிகளில் 29 தொகுதிகளில் மட்டும்தான் ஐக்கிய மாகாணத்தில் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. முஸ்லீம் லீக் was summarily rejected by முஸ்லீம் voters என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நண்பர்களை, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வாக்கில் முஸ்லீம் லீகுக்கு கிடைத்த வாக்கு எவ்வளவு தெரியுமா? 4.8% தான். 4.8% முஸ்லிம்கள் மட்டும்தான் முஸ்லீம் லீகுக்கு வாக்களித்தார்கள். எப்பொழுது? 1937. ஆனால் 1946 நடைபெற்ற தேர்தலில் முஸ்லீம் தனி தொகுதிகளில் நின்ற எல்லா இடங்களிலும் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றதேயே. 4.8% முஸ்லிம்கள் மட்டுமே ஆதரவு கொடுத்த அந்த இயக்கம் 37 இடைப்பட்ட 9 ஆண்டு காலத்தில் ஏன் மாறினார்கள்? அது ஒரு தனி கதை. அதுதான் இந்துத்துவ கதை, அதுதான் இந்து மகாசபை கதை, அதுதான் RSS பரிவாரங்களின் கதை. எனவே இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். 1937 ஜவஹர்லால் நேரு இயங்கினார், களத்திலே நின்றார், காங்கிரஸ் பெருவெற்றி பெற்றது. 38 நேதாஜி தலைமை பொறுப்பை ஏற்கிறார். மகாத்மாவை அழைத்து கொடுத்தார். வெளிநாட்டிலே இருந்த நேதாஜியை அழைத்து கொடுத்தார் மகாத்மா தலைமையை. 38 நேதாஜி ஏற்றுக்கொண்டார். 39 மீண்டும் நேதாஜி நிற்க வேண்டும் என்று கருதினார். நேதாஜி ஜவஹர்லால் நேருவை நம்புகிறார். நேரு நமக்கு பக்கத்திலே நிற்பார், நம்பினார். நேருவின் ஆதரவு நமக்கு இருக்கிறது என்று எண்ணினார். ரவீந்திரநாத் தாகூர் ஜவஹர்லால் நேருவுக்கு தனிப்பட்ட ஒரு கடிதம் எழுதுகிறார். மகாத்மா நேதாஜியை இந்த முறை வரக்கூடாது என்று தடுப்பதற்காக பட்டாபி சீதாராமையாவை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு அவர்களே, உங்களை நான் தனிப்பட்ட முறையில் வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் ஆதரவை நேதாஜிக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் காந்திய செல்வாக்குக்கு உட்பட்டு நின்ற ஜவஹர்லால் நேரு நேதாஜியிடம் நெருக்கமான நட்பு பூண்டவராக இருந்தும் காந்தியடிகள் பக்கத்தில் நின்றாரே தவிர நேதாஜியின் பக்கத்தில் நிற்கவில்லை. அதையும் மீறி 2000 வாக்கு வித்தியாசத்தில் நேதாஜி வெற்றி பெற்றார். நேதாஜி வெற்றி பெற்ற பிறகு நேதாஜி இயங்க விடாமல் அன்றைக்கு அத்தனை தலைவர்களும் நேரு உட்பட காங்கிரஸ் காரிய கமிட்டியிலிருந்து விலகினார்கள். வேறு வழி இல்லாமல் நேதாஜி காங்கிரசில் இருந்து தலைமை பதவியை கொடுத்துவிட்டு வெளியே போனார். ஃபார்வர்ட் பிளாக் தொடங்கினார். இங்கே இயங்க முடியாத சூழ்நிலையில் வெளிநாடு போனார். வேறு கதை. ஆக அப்பொழுது மகாத்மா காந்தி பக்கத்தில் ஜவஹர்லால் நேரு நின்றதும் நேதாஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. 27 பக்கம் டைப் அடித்த கடிதம். நண்பர்களே, ஜவஹர்லால் நேருவுக்கு நேதாஜி அந்த கடிதம் முழுவதும் படிக்க வேண்டும். 27 பக்கம் டைப்டு பேப்பர்ஸ் அனுப்பியிருக்கிறார். கடுமையான குற்றச்சாட்டு நேருவின் மீது. எந்த கொள்கையிலும் நீங்கள் நிலையாக நிற்கக்கூடியவர் கிடையாது, உங்களுக்கு உண்மையான சோசியலிசம் என்னவென்று தெரியுமா என்று தொடங்கி கடுமையாக பேசுகிறார். இந்த விமர்சனங்களை நேரு ஏற்றுக்கொள்கிறார். ஏன்? மகாத்மா காந்தியினுடைய அன்பை பறிகொடுத்து விடக்கூடாது என்பதற்காக மகாத்மாவின் பக்கத்தில் அவர் நின்றார். அதற்கு பிறகு ஆகஸ்ட் புரட்சி 1942 பம்பாயில் கோவாலியா மைதானத்தில் மாநாடு கூடுகிறது. யாரும் எதிர்பாராத வகையில்
ஏற்கனவே வாரதா ஆசிரமத்தில் கூடிய செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் கோவாலியா மைதானத்தில் கூடி நிற்கிற காங்கிரஸ் மாநாட்டில் நேரு முன்மொழிகிறார், வல்லபாய் பட்டேல் வழிமொழிகிறார், அப்துல் கலாம் ஆசாத் அப்பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருக்கிறார். அதுதான் குவிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு. மகாத்மா நாட்டு மக்களை பார்த்து டூ ஆர் டை என்றார், செய் அல்லது செத்து முடி என்றார். அதிலேதான் ஜவஹர்லால் நேரு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிற பொழுது சொன்னார், ஸ்ட்ரகிள், எட்டர்னல் ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் எம்பயர். போராட்டம், சாசுவதமான முடிவற்ற போராட்டம் இந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக இன்று தொடங்கப்படுகிறது என்று சொன்னார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் அடுத்த நாளே காங்கிரஸ் கமிட்டியில் இருந்த அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் சிறைக்கு போனார். மகாத்மாவிலிருந்து நேருவிலிருந்து அத்தனை பேரும் சிறையில் தள்ளப்பட்டார்கள். 45 வெளியே வருகிறார்கள். 1946 இன்ட்ரிம் கவர்மெண்ட், இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது. இந்த இடைக்கால அரசாங்கத்தை பற்றி மட்டும் நண்பர்களே, இந்த தேசத்தின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் இவற்றையெல்லாம் தேடி தேடி விரிவாக படிக்க வேண்டும். இந்த இடைக்கால அரசாங்கம் ஏன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்தது? என் உடலை 2 துண்டாக வெட்டி போட்டாலும் அந்த தேசம் 2 துண்டாக பிளவுபடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன மகாத்மாவின் பக்கத்தில் ஏன் நேரு நிற்கவில்லை? ஏன் வல்லபாய் பட்டேல் நிற்கவில்லை? ஏனென்றால் இந்த இடைக்கால அரசாங்கத்தில் நேருவும் பட்டேலும் சந்தித்த அனுபவங்கள் தான் காரணம். இந்த முஸ்லீம் லீக் இருக்கிற வரையில் முஸ்லீம் லீகை வைத்துக் கொண்டு இந்த தேசம் முழுவதற்கும் அமைதியான ஒரு ஆட்சியை ஒருபோதும் தர முடியாது என்ற அனுபவத்தை அந்த இடைக்கால அரசாங்கத்தில் அவர்கள் பெற்றார்கள். இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டது, கேபினட் கமிஷன் அமைக்கப்பட்டது, கேபினட் தூதுக்குழு சொன்னதை அன்றைக்கு காங்கிரசும் முஸ்லீம் லீகும் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த தேசம் இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தானாக பிரிந்திருக்காது. கேபினட் தூதுக்குழுவினுடைய சாராம்சங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் காங்கிரசும் ஏற்கவில்லை, முஸ்லீம் லீகும் ஏற்கவில்லை. காங்கிரசிலேயே பாகிஸ்தான் பிரிவினை, பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து விடுவதுதான் நல்லது என்று ஒரே ஒரு குரல் தான் இருந்தது. அந்த குரலுக்கு உரியவர் ராஜாஜி. அதனால் பம்பாயில் ராஜாஜி முகத்தை நோக்கி முட்டை, அழுகி போன முட்டையாலே வீசி காயப்படுத்தினார்கள். ஆனால் அந்த ஒரு மனிதன் தான் தூரதர்சன கண்ணோட்டத்தோடு சிந்தித்தான். இதை பிரித்து கொடுத்தால் ஒழிய இந்த தேசம் ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அவன் சிந்தித்தான். ஆனால் ராஜாஜி சொன்னதை கூட நாம் எல்லாவற்றையும் மேலெழுந்த வாரியாகத்தான் நாம் பார்த்து முடிவெடுக்கிறோம். தனித்தனி நாடுகளாக மாற்றிவிட வேண்டும் என்று ராஜாஜி சொல்லவில்லை. இந்திய யூனியனுக்குள்ளே உட்பட்ட முஸ்லீம்கள் சுயேட்சையாக ஆண்டு கொள்கிற மாநிலங்கள், அதை தனியாக பிரித்து கொடுப்பது. ஆனால் ஒரு பெடரேஷன் இந்திய யூனியனுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். காரணம், கேபினட் தூதுக்குழு என்ன சொன்னது? இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களை ஏ, பி, சி என்று பிரிக்க வேண்டும் என்றது. இந்துக்கள் மட்டுமே இருக்கிற மாநிலங்கள் ஏ, முஸ்லீம்கள் இருக்கிற மாநிலங்கள் பி, இந்துவும் முஸ்லீமும் இணைந்து இருக்கிற மாநிலங்கள் சி என்று 3 கேட்டகரியாக பிரிப்பது, 3 இனங்களாக பிரிப்பது. 2 தனித்தனி அரசமைப்பு சட்டம். ஆனால் ஒரு இந்திய யூனியனுக்குள்ளேதான் ஏவும் பியும் சியும் இருக்க வேண்டும் என்பது கேபினட் தூதுக்குழுவினுடைய முக்கியமான அம்சம். ஏனென்றால் நாடு பிளவுபடக்கூடாது என்று வெள்ளைக்காரனும் யோசித்தான். ஆனால் இந்த நாடு பால்கனைசேஷன் என்று சொல்கிறோமே, அப்படி துண்டு துண்டாக சிதற வேண்டும் என்று யோசித்த ஒரே ஒரு நல்ல மனிதன் யார் தெரியுமா? அவன் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். சர்ச்சில் தான் சொன்னான், வேவல் பிரபு அப்பொழுது வைஸ்ராய், வேவல் பிரபுக்கு சர்ச்சில் சொல்கிறான், நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வேறொன்றும் இல்லை. பாகிஸ்தான் ஏற்கனவே கேட்கிறான், இந்துஸ்தான், பாகிஸ்தான், பிரின்ஸ்தான். பிரின்ஸ்தான் என்றால் 560 சமஸ்தானங்கள் அப்படி இருந்தன. நண்பர்களே, பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்டு பிரிட்டிஷ் இந்திய அரசாக இருந்ததே, அதனிடம் 60 விழுக்காடு நிலப்பரப்பு தான் இருந்தது. 40 விழுக்காடு நிலப்பரப்பை 560 பேர் பங்கு போட்டு அவனவன் ஆண்டு கொண்டிருந்தான்.
ஹைதராபாத் மாதிரி மிகப்பெரிய சமஸ்தானத்திலே இருந்து ஒரு 4 ஊர் மட்டுமே சேர்ந்து ஒரு சமஸ்தானமாக இருப்பது வரை இருந்தார்கள். எனவே சர்ச்சில் சொன்னான், இந்த 560 பிரின்ஸ்தான், ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் இந்துஸ்தான். ஏன் சொன்னான் அவன்? 560 சமஸ்தானங்களும் 560 துண்டுகளாக தனித்தனியாக இருக்கும். ஒரு இந்தியா ஒன்றாக நாம் விட்டு போகிற இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவாய், வளம் சார்ந்த இந்தியாவாய், வல்லமை வாய்ந்த இந்தியாவாய் வாழ்ந்துவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு சர்ச்சில் அதை சொன்னார். ஆனால் கேபினெட் குழுவினுடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு என்ன நடந்தது? அந்த கேபினெட் குழு சொன்னதன் அடிப்படையிலே தான் முதலில் ஒரு இடைக்கால அரசாங்கம், அந்த இடைக்கால அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபையில் அரசமைப்பு சட்டம், அந்த அரசமைப்பு சட்டம் உருவானதும் இந்த தேசத்திற்கு சுயாட்சி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் படிப்படியாக கொடுப்பது என்று முடிவெடுத்தான். 46 இடைக்கால அரசாங்கம் வந்தது. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்கள்? மேலே இருந்து 14 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை, முழுக்க அமைச்சர் என்று சொல்ல முடியாதது, 14 பேர் கொண்ட கவுன்சில், எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், அதுதான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இந்த 14 பேர் 5 பேர் காங்கிரசுக்கு, 5 பேர் முஸ்லீம் லீகுக்கு. இந்த முஸ்லீம் லீகில் உள்ள 5 பேர் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும். காங்கிரஸில் இருக்கிற 5 உறுப்பினர்கள் காங்கிரஸில் இருப்பவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும். அவன் எப்படி பிரிக்கிறான் என்று பார்க்க வேண்டும். 5 பேர் முஸ்லீம் லீகுக்கு, 5 பேர் காங்கிரசுக்கு, மீதி 4 பேர், ஒருவன் சீக்கிய இனத்திலிருந்து ஒரு பிரதிநிதி, இன்னொருவன் பார்சி இனத்திலே இருந்து ஒரு பிரதிநிதி, இன்னொருவன் இந்திய கிறிஸ்துவர்களிலே இருந்து ஒரு பிரதிநிதி, இன்னொருவன் தலித் சமுதாயத்திலே இருந்து ஒரு பிரதிநிதி. இந்த 14 பேர் கொண்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதே காங்கிரஸ் எதிர்த்தது. 80 விழுக்காடு இந்துக்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய இயக்கமாக காங்கிரஸ் இருக்கிறது. அதற்கு 5 பேர், மேற்கிலும் கிழக்கிலும் மட்டும் இருக்கிற இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முஸ்லீம் லீகுக்கும் 5 பேர் என்று எங்களை சமமாக பார்ப்பதே சரியாக இல்லை என்று மறுத்தார். இல்லை, இது இப்பொழுது அப்பொழுதுதான் இந்த முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசுக்குள்ளே வரும், அதற்கான ஏற்பாடு, பிறகு மற்றவற்றை பார்த்துக் கொள்ளலாம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னது. ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹர்லால் நேரு தலைமையில் அந்த அமைச்சரவை இடைக்கால அரசு உருவானது. நண்பர்கள், அந்த இடைக்கால அரசில் ஜின்னா பங்கு வைக்க தயாராக இல்லை. அதை பற்றி சொல்வதற்கு நிறைய பேசலாம். காரணம் என்ன? அந்த இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவர், அந்த தலைவர் பதவி, அந்த அமைச்சரவையின் தலைமை பதவி தனக்கு வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதை ஜவஹர்லால் நேரு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதனால் ஜவஹர்லால் நேரு விட்டுக் கொடுக்காத போது ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமையின் கீழ் ஒரு அமைச்சராக இருக்க ஜின்னாவினுடைய ஈகோ இடம் தரவில்லை. எனவே ஜின்னா முஸ்லீம் லீக் இதில் இருக்காது என்றார். முஸ்லீம் லீக் வெளியே நின்றது. பிறகு பார்த்தான் வெள்ளைக்காரன், முஸ்லீம் லீக் வராவிட்டால் மாற்று ஏற்பாடு செய்து நீங்களே ஒரு அரசை அமைக்க வேண்டும் என்று சொன்னார். நேருவின் தலைமையில் அரசு அமைந்தது. அதற்கு பிறகு நிரம்ப முயற்சிகள் நடந்து முஸ்லீம் லீக்கும் அந்த அரசாங்கத்தில் இடம்பெற்றது. இந்த அரசாங்கத்தில் தலைமை பொறுப்பிலே ஜவஹர்லால் நேரு, அவருக்கு வெளியுறவு கொள்கைத்துறை அவர் எடுத்துக்கொண்டார். எப்பொழுதும் அவர் வெளியுறவு கொள்கையின் மீது அதிகமான ஆசை உண்டு. வெளியுறவு கொள்கை அவர் எடுத்துக்கொண்டார். உள்துறை எனக்குத்தான் வேண்டும் என்று வல்லபாய் பட்டேல் எடுத்துக்கொண்டார். நிதித்துறையை முஸ்லீம் லீகுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுதே நிறைய பேர் சொன்னார்கள், நிதித்துறையை நீங்கள் முஸ்லீம் லீகிடம் கொடுப்பதை விட தற்கொலை முயற்சி எதுவும் கிடையாது. ஏன்? எந்த துறையாக இருந்தாலும், இன்ற இந்திய அரசில் அந்த துறைக்கு ஒரு பியூன் நீங்கள் புதிதாக போட வேண்டும் என்றாலும் அதற்கு நிதித்துறையில இருந்தானே வர வேண்டும். எல்லா துறைகளையும் கட்டுப்படுத்துகிற இடத்தில் நிதித்துறை இருக்கிறது. எனவே பிரதம அமைச்சருக்கு அடுத்து முக்கியமான பொறுப்பில் நிதித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த துறையை முஸ்லீம்களிடம் விடக்கூடாது என்று சொன்னார்கள். உள்துறையை கொடுத்து விடலாம் என்றார்கள். ஆனால் வல்லபாய் பட்டேல், உள்துறையை நான் கொடுப்பதென்றால் நான் இதில் இருக்கவே மாட்டேன், நான் வெளியே போய் விடுவேன் என்றார். இதெல்லாம் இன்று ஏற்பட்டதல்ல, இவையெல்லாம் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். இதில் எந்த பெரிய மனிதனும் விதிவிலக்கு இல்லை. எனவே நான் இருந்தால் ஹோம் மினிஸ்டர், இல்லை என்றால் நோ மினிஸ்டர்.
வேற என்ன வழி? சரி, வல்லபாய் பட்டேலை திருப்திப்படுத்தி ஆக வேண்டும். ஏனென்றால் இஸ் நம்பர் 2 இன் கமாண்ட் நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு. அதனால் அவர் இருக்கட்டும். பல்தேவ் சிங் சீக்கியரை கொண்டு வந்து அவரிடம் ராணுவத்தை கொடுத்தார்கள். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஜவஹர்லால் நேரு நினைத்தார், நாம் தலைமை பிரதமர், அப்படி பிரைம் மினிஸ்டர் என்ற பதவியெல்லாம் கிடையாது, இந்த அமைச்சரவையினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர். எனவே மற்ற அமைச்சர்லாம் அடிக்கடி அவர் அழைப்பு கொடுப்பார். நாம் ஒரு டீ வைத்திருக்கிறேன், தேநீர் அருந்துவதற்கு ஒரு கூட்டம், நீங்கள் எல்லாம் வர வேண்டும், தேநீர் அருந்திக் கொண்டே நாம் கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்போம் என்று. இந்த முஸ்லீம் லீக் எவனும் வரமாட்டான். ஏனென்றால் லியாக்கத் அலி கான் தெளிவாக சொன்னார், இதில் எவனும் இன்னொருவனை அழைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் சம அந்தஸ்து, இதில் யாருடைய தலைமையிலும் இந்த அரசு இயங்கவில்லை, எனவே நேரு அழைத்து நாங்கள் போவதாக இல்லை என்றார். ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? நேரு அழைத்து இவர் போவதாக இல்லை, முஸ்லீம் லீகில் இருக்கிற உறுப்பினர் மட்டும் லியாக்கத் அலி கான் அழைப்பார், அவர்கள் போய் டீ சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து பேசுவார்கள். இப்படிதான் நடந்தது. முதல் பட்ஜெட் போடப்பட்டது, லியாக்கத் அலி கான் கையில் பினான்ஸ் மினிஸ்ட்ரி, அவர்தான் பட்ஜெட் போடுகிறார். எப்படி காங்கிரஸை பழி வாங்க வேண்டுமோ அப்படி பழி வாங்கினார். எந்தெந்த இடத்தில் வரி போட்டால் காங்கிரசுக்கு ஆதரவு எங்கெங்கிருந்து கலன்று போகுமோ பார்த்து பார்த்து போட்டான் பட்ஜெட். பிறகு அந்த இடைக்கால அரசாங்கத்தின் கதை அப்படி முடிந்தது. பிறகு 47 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாடு விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றார். இது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த ஒரு 1916 தொடங்கி 47 வரை 31 ஆண்டு கால நேருவின் பொது வாழ்க்கை. இனி நான் பாகம் 2 என்று ஜவஹர்லால் நேருவை பற்றி பேச வேண்டும். ஆனால் நீள நான் பேச விரும்பவில்லை, மிக சுருக்கமாக சொல்கிறேன். 1947 அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நாட்டில் காஷ்மீர் பிரச்சனைக்கு காரணம் நேரு என்று சொல்கிறோம், அதில் உண்மையும் இருக்கிறது. இந்த நாட்டில் நண்பர்களே பல இந்த தேசத்தின் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சிகளுக்கு ஜவஹர்லால் நேரு காரணம் என்று சொல்கிறோம், அதிலும் உண்மை இருக்கலாம். தளர்ச்சிகளில் ஜவஹர்லால் நேருவுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா என்பது பட்டிமண்டபம் போட வேண்டிய வேலை. ஆனால் சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சி எந்த துறையில் ஏற்பட்டிருந்தாலும் அதில் நேருவின் பங்கு நிச்சயம் இருக்கிறது என்பதில் எவனும் எதையும் சொல்ல முடியாது, அது மாற்று கருத்தே கிடையாது. அவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது இந்த தேசத்தில் பஞ்சம், வறுமை, பட்டினி சாவு, விவசாயத்துறையில் பெரிய வளர்ச்சி கிடையாது, தொழில்துறையில் குண்டூசி சொந்தமாக செய்ய முடியுமா உங்களால் என்று உலகம் கேலி பேசிய நேரம். எங்கு பார்த்தாலும் வறுமை, அறியாமை, கல்வி கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழில் கிடையாது. இந்த இந்தியாவை தான் ஜவஹர்லால் நேரு கையிலே எடுத்துக் கொண்டார், அதை மறந்து விடாதீர்கள். ஜவஹர்லால் நேரு இந்தியாவை எடுத்துக்கொண்டார். வறுமையான, ஏழ்மையான, கல்வி அறிவற்ற, மின்சார வசதி இல்லாத, சாலைகள் இல்லாத, தொழிற்சாலைகள் இல்லாத, வீதியிலே மக்கள் நின்ற இந்தியாவை எடுத்தார். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56. இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் முடிகிற போது ஜவஹர்லால் நேருவின் சாதனைகளை சொல்கிறேன். அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், விவசாய துறையில் மட்டும் அதற்கு முன்பு இருந்ததை விட 10 விழுக்காடு அதிக வளர்ச்சி கிடைத்தது விவசாய துறையில். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில்துறையை எடுத்துக்கொண்டால் நேரு பொறுப்பேற்பதற்கு முன்பு இருந்த தொழில்துறையில் பிறகு வளர்ச்சியை பார்த்தால் 40 விழுக்காடு வளர்ச்சியை இந்த தேசம் நேருவின் ஆட்சி காலத்தில் சந்தித்தது. இவையெல்லாம் உண்மையான புள்ளி விவரங்கள், கற்பனையில் வழங்குவதாக நினைக்காதீர்கள். தேசிய வருமானம், ஜவஹர்லால் நேரு தலைமையேற்ற பிறகு தேசிய வருமானம் 18 விழுக்காடு அதிகரித்தது. நேஷனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் நேரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த தனிநபர் வருமானத்தை விட நேரு ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டு காலத்தில் 10.5 விழுக்காடு தனிநபர் வருமானம் அதிகரித்தது. இரிகேஷன், நீர்ப்பாசனம், கடவுளை நம்பாதவர் நேரு, நாத்திகர் ஜவஹர்லால் நேரு. அந்த நாத்திகராக இருந்த ஜவஹர்லால் நேரு தான்
நான் கையெடுத்து வணங்கும் கோவில் பக்ரானங்கள் அணைக்கட்டு என்று சொன்னார். இந்த தேசத்தின் அணைக்கட்டை அவர் கோயிலாக பார்த்தார். அவருடைய காலத்திலேதான் நீர்ப்பாசனம் பெருகியது. அவருடைய காலத்தில் அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தில் மட்டும் 16 மில்லியன் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைத்தது. இப்படி நீர்ப்பாசனத்தில் இருந்து, விவசாயத்திலே இருந்து, தொழில்துறையிலே இருந்து, தனிநபர் வருமானத்திலே இருந்து அனைத்திலும் முன்னேற்றத்தை ஜவஹர்லால் நேரு உருவாக்கி கொடுத்தார். மின்சார வசதியே இல்லாமல் நாட்டின் பல இடங்கள் இருளிலே கிடந்த பொழுது முதல் 5 ஆண்டுகளிலேயே 70 விழுக்காடு இந்த தேசத்தில் மின்சாரத்தை அவர் கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி பல துறைகளில் இந்த தேசத்திற்கான வளர்ச்சியை கொடுத்தார். அது அவருடைய சாதனை. நண்பர்களே, வளமான காவிரி டெல்டாவிலே நெற்பயிரிடுவது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் இல்லை. வறண்டு கிடக்கிற பாலை நிலத்திலே பயிரிட்டு விளைச்சலை கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய சாதனை. அப்படி பாலை நிலமாய் பாழ்பட்டு கிடந்த பாரத தேசத்தில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்த முதல் மனிதன் ஜவஹர்லால் நேரு. அந்த ஜவஹர்லால் நேருவினுடைய அடுத்து பொருளாதார கொள்கையை நீங்கள் பார்த்தால் மிக்சட் எக்கானமி இன்றைக்கு அதுதான் ஏற்கப்பட்டிருக்கிறது. இதில் விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம். முழுக்க முழுக்க தனியார் முதலாளித்துவம், கேபிட்டலிசம், முழுக்க முழுக்க அரசுடைமை என்பது மார்க்சிசம் அல்லது சோசியலிசம். நீங்கள் ஒரு பக்கம் முழுக்க அரசு உடைமை, இன்னொரு பக்கம் முழுக்க தனியார் உடைமை. இந்த ரெண்டுக்கும் இடையில் கோல்டன் மீன், நடுவிலே ஒரு பாதையை பொருளாதாரத்துறையில் நேரு அமைத்தார். அதுதான் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். தனியார் துறையும் தேவை, பொதுத்துறையும் தேவை. எல்லா துறைகளையும் அரசு எடுத்து செயற்படுத்த முடியாது. எனவே செயற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பெரிய துறைகளை அரசு பொதுத்துறையில் வைத்துக் கொள்வது, மற்றவற்றை தனியாரிடம் ஒப்படைப்பது, ரெண்டும் ஒரு சேர வளர்ச்சியை நோக்கி நடக்க வேண்டும் என்று அவர் முயன்றார். அந்த முயற்சி, அந்த கலப்பு பொருளாதாரம் தான் இன்றைக்கு இருக்கிற குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் வரையிலும் பொருத்தமானதாக இந்த மண்ணுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பொருளாதாரத்துறையில் அவர் கொடுத்தது. அடுத்து நான் அலைன்டு மூவ்மெண்ட், கூட்டு சேரா கொள்கை. அது சாதாரண செய்தி இல்லை, அது ஒரு சரித்திரம். அவர் காலத்தில் 2 வல்லரசு, அமெரிக்கா, ரஷ்யா. ஒன்று சில நாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும், அல்லது சில நாடுகள் ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டும். ரெண்டையும் எதிர்த்து ஒரு நாடு வாழ முடியாது. மாசேதுங்கே ஜவஹர்லால் நேருடன் சொன்னார், நீங்கள் ரெண்டையும் எதிர்த்து நீங்கள் அணிசேரா நாடாக இருந்து வளர்ச்சியை பெறுவது என்பது ரொம்ப அரிதான விஷயம் என்று மாசேதுங்கே சொன்னார். ஆனால் இவர் அணி சேராமல் இருந்தார். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்காவிடம் இவர் போகவில்லை. ஆனால் ரஷ்ய ஆதரவாளர் ஜவஹர்லால் நேரு. அடிப்படையில் ரஷ்ய புரட்சிதான் எதிர்காலத்தில் உள்ள தலைமுறைகளுக்கு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்திருக்கிற சரித்திர சாதனை என்று சொல்லியவர் ஜவஹர்லால் நேரு. அவர் ரஷ்ய சார்புள்ளவர் தான். ஆனால் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அணியாக அவர் இருக்க விரும்பவில்லை. அமெரிக்காவின் பக்கத்தில் அவர் இருப்பார் என்று கருதினார்கள். என்றால் ஒரு வெள்ளைக்காரனை போல வாழ்ந்தவன். பிரிட்டிஷ் அரசாங்கமே என்ன சொன்ன தெரியுமா? இந்தியாவினுடைய கடைசி வைஸ்ராய் வேவல் பிரபு என்று சொல்லவில்லை. அது அவனை அனுப்பிவிட்டு வந்தாரே இந்த நாட்டை இரண்டாக்குவதற்கு, லார்ட் மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டனை சொல்லவில்லை. இந்தியாவினுடைய கடைசி வைஸ்ராய், கடைசி வெள்ளைக்கார ஆளுநர், இங்கிலீஷ் ரூலர் யார் என்றால் ஜவஹர்லால் நேரு என்று சொன்னார். ஏனென்றால் அவர் ஒரு வெள்ளைக்காரனை போலவே தான் மேல் நாடுகளிலே பார்க்கப்பட்டார். அவருடைய நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள், இந்த மண்ணின் தன்மை அவருக்கு சரியாக புரிபடுவதற்கு அவர் நிரம்ப சிரமங்களை மேற்கொண்டார். அதனால்தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினார். அதைத்தான் நேதாஜி கேலி செய்தார், கிண்டல் பேசினார். நேருதான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுத வேண்டுமே தவிர நான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்தியா எப்படி என்று தானாகவே தெரியும் என்று அவர் சொன்னார். எனவே ஜவஹர்லால் நேரு இந்த அயல்நாட்டு கொள்கையில் எடுத்த முயற்சி, அப்படி இங்கே பஞ்சம், பட்டினி சாவு அதிகரித்திருக்கிற நேரம், அமெரிக்கா 1 லட்சம் டன் உணவுப் பொருளை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அமெரிக்க அணியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 1 லட்சம் டன் உணவை பெற்றால்தான் இந்த தேசத்தின் பட்டினி சாவை நிறுத்த முடியும்.
ஆனால் அதற்காக அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய நிழலில் இளைப்பாறுவதற்கு அவர் விரும்பவில்லை. பிறகு ரொம்ப முயற்சிகளுக்கு பின்னால் அமெரிக்கா என்ன சொன்னது? சரி, எங்களோடு நீங்கள் இல்லாமற் போனாலும் பரவாயில்லை, ஆனால் 2 நிபந்தனைகளையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்கா அன்று வைத்த நிபந்தனை என்ன நிபந்தனை? மல்டிநேஷனல்ஸ், பன்னாட்டு நிறுவனங்கள் உங்கள் இந்தியாவிலே இருக்கின்றனவே, அந்த நிறுவனங்களின் மீது நீங்கள் கை வைக்கக் கூடாது. ஒன்று. இரண்டாவது, நாட்டுடைமை என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த நிறுவனங்களை நாட்டுடைமையாக்க முயற்சி செய்தால் அவற்றிற்கு நட்டையீடு தர வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உணவுப் பொருளை தருவோம் என்று அமெரிக்கா சொன்னது. வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா அணி சார்ந்து நிற்காமல் இந்த 2 நிபந்தனைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து 1,00,000 டன் உணவுப் பொருளை வரவழைத்து அந்த நேரத்தில் இந்த நாட்டின் பட்டினிச்சாவை தவிர்க்க முனைந்தவர் ஜவஹர்லால் நேரு. எனவே தன்னை பொறுத்தவரையில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை ஒரு தனி அணியாக எந்த பக்கமும் சாராத நடுநிலையில் வைக்க வேண்டும் என்று கருதினார். அதில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றார். அது சாதாரண சரித்திரம் இல்லை. அது ஜவஹர்லால் நேருவினுடைய அயல் நாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் அன்று அவர் என்ன முடிவெடுத்தாரோ அதைத்தான் இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, இடையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் சரி, வேறு எந்த ஐக்கிய முன்னணி அரசு என்று எந்த பெயரில் இந்த தேசத்தை ஆண்டாலும் அயல் நாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் ஜவஹர்லால் நேரு எந்த சித்திரத்தை போட்டுவிட்டு போனாரோ அந்த சித்திரம் இன்று வரை பழுதப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் அது அவர் வாழ்வில் உருவாக்கிய சரித்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக சொல்கிறேன், அவருடைய தலை இறக்கம் ஏற்பட்டது 2 விஷயங்களில் தான். ஒன்று காஷ்மீர் பிரச்சனை, இன்னொன்று சீன போர் 62. காஷ்மீர் பிரச்சனை என்பது தனியாக நிரம்ப விவாதிக்க வேண்டிய செய்தி. 47 விடுதலை கிடைத்தது. ஆனால் ஒரு உண்மையை நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன், எந்த விதமான விருப்புக்கும் இடமில்லாமல் சொல்கிறேன். காஷ்மீர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், காஷ்மீரில் அன்றைக்கு இருந்து நமக்கு ஆதரவாக இயங்கிய முஸ்லீம் பெருமக்கள் தான். இது எந்த விதமான கசப்பும் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. ஏனென்றால் மவுண்ட் பேட்டன் திட்டப்படி முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி பாகிஸ்தான், இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இந்தியா. 2ஆக பிரிப்பது என்று முடிவெடுக்கிற பொழுது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 3இல் 2 பேர் முஸ்லிம்கள். அதனால் ஜின்னா என்ன நினைத்தார்? இயல்பாகவும் இயற்கையாகவும் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு வந்துவிடும் என்று நினைத்தார். அது போகாமல் தடுத்தது யார்? காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருந்த முஸ்லீம்களின் இதயத்தில் சிம்மாசனமிட்டு வாழ்ந்த ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா தான் அதற்கு தடுப்பு சுவராக இருந்தார். ஜின்னா ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்து சொன்னார், ஷேக் அப்துல்லாவை பார்த்து சொன்னார், நீயும் முஸ்லீம், நானும் முஸ்லீம், முஸ்லீம்களுக்காக தானடா பாகிஸ்தான், நீ இந்த பாகிஸ்தானோடு வராமல் இருக்கிறாயே, நேருவின் பக்கத்தில் நிற்கிறாயே, இது நியாயமா என்று கேட்ட பொழுது ஷேக் அப்துல்லா என்றைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு வாசகத்தை வாய் மலர்ந்தார். ஷேக் அப்துல்லா சொன்னார், I have a religion in common with Jinnah, but I have a dream in common with Nehru. ஜின்னாவுக்கும் எனக்கும் மதம்தான் ஒன்று, நேருவுக்கும் எனக்கும் கனவு ஒன்று. என்ன கனவு என்று கேட்டால் பத்திரிகைக்காரர்கள், செகுலாரிசம் அண்ட் டெமோக்ரசி, மதச்சார்பற்ற தன்மையும் ஜனநாயகமும் நேருவின் கனவு, அதுதான் என்னுடைய கனவு. பாகிஸ்தானில் இருந்தால் மதச்சார்பற்ற தன்மையும் இருக்காது, ஜனநாயகமும் இருக்காது சொன்னான். அப்படித்தான் நடந்தது. நண்பர்களே, சிந்தியுங்கள், நேரு போட்ட விதை 50 ஆண்டு காலம் முடிந்துவிட்டு இந்த தேசம் விடுதலை அடைந்து, ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், ஆனால் இந்த தேசத்தின் ஜனநாயகம் இன்று வரை பழுதுபடாமல் பாதுகாக்கப்படுகிறது. பாகிஸ்தானை எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் 47 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அவனுக்கு 14ஆம் தேதி சுதந்திர தினம், ஒரு நாள் முன்பு வாங்கினான். என்ன கண்டான்? சுதந்திரம் பெற்ற 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே லியாக்கத் அலி கான் பிரதம மந்திரி
படுகொலை செய்யப்பட்டு நார் நாராய் கிழிக்கப்பட்டான். லியாக்கத் அலி கான் படுகொலையோடு மதச்சார்பற்ற தன்மை படுகொலை செய்யப்பட்டது. செக்குலாரிசம் கொலை செய்யப்பட்டது 5 ஆண்டுகளில். 10 ஆண்டு முடிவதற்குள் அயூப் கான் ஆட்சியை கைப்பற்றினான். ஜனநாயகத்திற்கு கல்லறை வைக்கப்பட்டது. ராணுவ ஆட்சி அரங்கேறியது. 25 ஆண்டு ஆவதற்குள் ஒரு மதத்தை மையமாக வைத்து இந்தியாவின் மேற்கே இருக்கிற நிலப்பரப்பையும் கிழக்கே இருக்கிற நிலப்பரப்பையும் பாகிஸ்தானாக மாற்றினானே, அது 2ஆக பிளவுபட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று மாறிவிட்டது. 25 ஆண்டுகளுக்குள் ஜின்னாவின் கனவு சிதைந்து போனது. 50 ஆண்டுகள் முடிந்த பின்னாலும் காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த தேசம் ஒன்றாகவும் ஒருமையாகவும் ஜனநாயகம் பழுதுபடாமலும் இருக்கிறது என்றால் அது நேரு போன்ற மகத்தான மனிதர்கள் செய்து கொடுத்து விட்டு போன ஒரு சாதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவையெல்லாம் சாதனைகள். இந்த காஷ்மீரை பொறுத்தவரையில் வல்லபாய் பட்டேல் இருந்திருந்தால் காஷ்மீரை கைப்பற்றி இருப்பார். POK என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற பாக் ஆக்குபைடு காஷ்மீர் என்ற ஒன்றே இருக்காது. உண்மைதான். 30,000 சதுர மைல் இன்றைக்கு பாகிஸ்தான் கையிலே இருக்கிறது. 50,000 சதுர மைல் நம் கையிலே இருக்கிறது. இந்த 30,000 சதுர மைல் நம்மிடமிருந்து பறிபோகாமல் இருந்திருக்கும் வல்லபாய் பட்டேல் நினைத்திருந்தால் அன்றைக்கு இந்திய ராணுவத்தின் தலைமை பொறுப்பிலே இருந்த திம்மையா இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறது, அதன் மீது நாம் படையெடுப்போம், அடித்து துரத்துவோம், ராணுவம் தயாராக இருக்கிறது என்று திம்மையா சொன்னார். பட்டேல் புறப்படுங்கள் என்று சொன்னார். ஜவஹர்லால் நேரு தான் கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் ரத்தம் சிந்தி அவர்களை அனுப்பி இந்த சர்வதேச அளவில் நம்முடைய பெருமையை குலைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பிரச்சனைகளை கவனம் செலுத்துவதற்காகத்தான் ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கி வைத்திருக்கிறோம், அங்கே கொண்டு போம் என்று சொன்னார். விளைவு முடிந்துவிட்டது. நண்பர்களே, இந்த காஷ்மீர் பிரச்சனையில் ஜவஹர்லால் நேருவுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் கருத்து வேற்றுமை உச்சகட்டத்திற்கு வந்து விடுகிற நேரம். அப்பொழுது DP மிஸ்ராவும் VN காட்கில் 2 பேரும் வல்லபாய் பட்டேலுடைய ஆட்கள். 2 பேரும் வல்லபாய் பட்டேலிடம் போய் சொல்கிறார்கள், இப்பொழுது கூட நீங்கள் கஞ்சாடை காட்டுங்கள். 3/2 பங்கு உங்கள் பக்கம் இருக்கிறார்கள். கட்சியில் 3/2 பங்கு உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஜவஹர்லால் நேருவை தூக்கிவிட்டு உங்களை அங்கே உட்கார வைக்கிறோம் என்று. வல்லபாய் பட்டேல் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், உண்மைதான், கட்சி என்னோடு இருக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் நாட்டு மக்கள் அந்த மனிதனோடு இருக்கிறார்களே, மக்கள் நேருவோடு இருக்கிறார்களே, எனவே இந்த விஷ பரீட்சையில் நாம் இறங்க வேண்டாம் என்று வல்லபாய் பட்டேல் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதனால் காஷ்மீர் பிரச்சனை சிக்கலாக போனதற்கு ஜவஹர்லால் நேருவுடைய அணுகுமுறையும் ஒரு காரணம்தான். இதை நான் ஒளிவு மறைவில்லாமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அப்படி சர்வதேச அளவில் அதை கொண்டு போக வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை வழங்கிய பெருமைக்குரியவர் லார்ட் மவுண்ட் பேட்டன். இதை ஜவஹர்லால் நேருவே பிறகு ஒரு முறை வருந்துகிறார். மவுண்ட் பேட்டனுடைய ஆலோசனையை கேட்டது தவறாக போய்விட்டது என்று. இது அவருடைய செல்வாக்கில் ஒரு சரிவு. இன்னொன்று சீனா. இந்த சீனாவை பற்றி நண்பர்களே, அவர் எழுதியிருக்கிற கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி எடுத்து படியுங்கள். சீன கலாச்சாரம் பற்றி, சீன மண்ணை பற்றி, சீன மக்களை பற்றி, இந்திய மனிதர்களை பற்றி எழுதுவதை விட கூடுதலாக நிகழ்ச்சியோடும் அன்போடும் பாசத்தோடும் அணுகி அணுகி எழுதியவர். இந்த சீனாவும் இந்தியாவும் நட்பு கரம் கொண்டு இணைந்து இருந்தால் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசுகளாக வளர முடியும் என்று கனவு கண்டவர் ஜவஹர்லால் நேரு. இவ்வளவு பெரிய சீனம், உலகத்திலே அதிக மக்கள் தொகை உள்ள சீனம், அந்த சீனாவை ஐக்கிய நாடுகள் சபையில் சீனமாக ஏற்றுக்கொள்ளாமல், சீனத்திற்குரிய பிரதிநிதித்துவத்தை அதற்கு கொடுக்காமல் குட்டி தைவானை சீனாவின் பிரதிநிதியாக அமெரிக்கா வைத்திருந்தது. தைவான் அங்கே இருந்தது, சீனா கிடையாது ஐநா சபையில். அந்த உண்மையான பிரதிநிதித்துவம் சீனாவுக்கு வர வேண்டும் என்று உலக நாடுகளிடமெல்லாம் போய் உரத்த குரலிலே வாதாடிய மனிதன் ஜவஹர்லால் நேரு. 62 சீன போர் இந்தியாவின் மீது நடந்தது. நீங்க இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்தியாவின் வடக்கே நீங்கள் உங்கள் முன்னாலே தேசப்படம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு பாருங்கள். நேபாளம், பூட்டான், சிக்கிம் எல்லாம் வடக்கே இருக்கிறது. இந்த சிக்கிமில் இருந்து
வடகிழக்கு பகுதி வரை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பிரிக்கப்பட்டிருக்கிற கோடுதான் மக்மோகன் எல்லை கோடு. நேபாளத்திற்கு இந்த பக்கம் மேற்கே வருவதுதான் மேற்கு எல்லை. அது ஆக்சாய் சின் வரை. ஆக்சாய் சின் அதுதான் சீன போருக்கு முதல் காரணம். இந்த சிக்கிமிலிருந்து வடகிழக்கு எல்லை வரை பிரிக்கப்பட்டிருக்கிற மக்மோகன் கோடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிற எல்லை கோடாக சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வெள்ளைக்காரன் அவன் வசதிக்கு போட்டுவிட்டு போன கோடு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறது ஒரு பக்கம். இந்தியாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல பகுதிகளை சீனாவின் பகுதிகளாக ஒவ்வொரு ஆண்டும் தேசப்படத்தில் அது போட்டு காட்டும். இது ஒரு பக்கம் பிரச்சனை. திபெத் என்பது கலாச்சார ரீதியாகவே தனித்துவம் கொண்ட ஒரு மண்ணாய், தனி அமைப்பாய், தனி நாடாய் இருந்தது. அந்த நாட்டை சீனா கையகப்படுத்தியது. சீனா கையகப்படுத்துகிற பொழுது தலாய் லாமா தன்னுடைய சீடர்களோடு அங்கிருந்து புறப்பட்டு அகதிகளாய் இந்தியாவிற்குள்ளே நுழைந்தார். ஆயிரக்கணக்கில் அகதிகளாய் வருகிற பொழுது, நிலத்தை பறிகொடுத்து விட்டு வருகிற பொழுது, திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லுகிற இதயம் ஜனநாயகவாதியாக இருந்த நேருவுக்கு இல்லை. அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தார். அவர்களுக்கு புகலிடம் கொடுத்ததை சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை. திபெத்தை கைப்பற்றிய பிறகு ஆக்சாய் சின் இந்தியாவிற்கு உட்பட்ட பகுதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த ஆக்சாய் சின் வழியாகவும் சீனா சாலை போடத் தொடங்கினான். அதை இந்தியா கடுமையாக எதிர்த்தது. ஆக்சாய் சின் என்பது இங்கிருந்து இமயமலை பகுதி 10,000 அடி உயரத்தில் இருப்பது. அதை இந்தியா எதிர்த்தது. ஒரு நாள் எந்த அறிவிப்பும் இல்லாமல் சீனா போர் தொடுத்தது. நண்பர்களே, இது ஒரு போர் என்ற அளவுகோலை வைத்துக் கொண்டு பார்த்தால் அது போரே அல்ல. ஒரு மாதம் தான் நடந்தது. அதுவும் 50 மைலிருந்து 100 மைல் சுற்றளவுக்குள்ளே மட்டும்தான் அது நடந்தது. இன்னொன்று, ஒரு விமானத்தை கூட சீனா போரை பயன்படுத்தவில்லை. விமானப்படை சீனா பயன்படுத்தவில்லை. இந்தியாவும் விமானப்படை தாக்குதல் நடத்தவில்லை. விமானப்படை தாக்குதலே இல்லாமல் வெறும் பீரங்கி தாக்குதல் ஒரு 100 மைல் சுற்றளவுக்குள்ளே மட்டும் நடந்தது. அது ஒரு பெரிய போர் என்று சொல்ல முடியாது. எதற்காக இந்த சீனா அந்த போரை தொடங்கியது இன்று வரை நமக்கு தெளிவு கிடையாது. ஒரே மாதிரி அந்த போரை அது நிறுத்திக் கொண்டது தானாகவே. ஏன் அது நிறுத்திக் கொண்டது இன்று வரை தெளிவு கிடையாது. ஆனால் நான் கூர்ந்து பார்க்கிறேன், ஜவஹர்லால் நேருவினுடைய தலைமை இந்த தேசத்தில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாத தலைமையாக வளர்ந்திருந்தது. ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்தியாவை அந்த ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் தலைமை நாடாக மாற்ற வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு முயற்சி செய்கிறார் என்று சீனா சந்தேகித்தது. நண்பர்களே, இங்கே இருக்கிற இந்தியா, இலங்கை, பர்மா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேயா இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு பெடரேஷனாக மாற்ற வேண்டும் என்று கூட ஜவஹர்லால் நேரு ஆசைப்பட்டார். அதற்கு அன்றைய பர்மாவினுடைய தலைமையும் அங்கீகாரம் கொடுத்தது. எனவே ஒரு விரிந்த பரப்பை, ஒரு பெடரேஷனை, ஒரு வல்லரசாக இந்தியாவை வளர்த்து அதன் தலைமையின் கீழ் கொண்டு வருவதற்கு ஜவஹர்லால் நேரு முயல்கிறார். இதை விட்டு வைத்தால், பொருளாதார ரீதியாகவும் இது வளர்ந்து விட்டால், வல்லரசாக இது வந்து வாய்த்து விட்டால் நமக்கு இதுதான் ஒரு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கும். எனவே ஜவஹர்லால் நேருவின் முதுகெலும்பை முறித்தால், இந்தியாவின் வளர்ச்சியை தடுத்தால் சீனா வேகமாக வளர்வதற்கு தடை இருக்காது என்று ஒரு கணக்கு அது போட்டிருக்கும் என்று நான் கருதினால் அதில் பிழை இருக்கும் என்று கருதவில்லை. இது நடந்தது. பிறகு ஏன் அது முடித்துக் கொண்டது? சீன போர் நடந்தவுடனே ஜவஹர்லால் நேரு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் கடிதம் எழுதினார். உலகத்தின் செல்வாக்கு மிக்க தலைவனாக இருந்த ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதினார். உடனே கென்னடி, ஜான் எஃப் கென்னடி, அந்த கடிதம் கிடைத்த அடுத்த கணமே அமெரிக்க விமானப்படையை சீனாவுக்கு எதிர்த்தது. அன்றைக்கு சீனா கம்யூனிஸ்ட் நாடு, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நல்லுறவு இல்லை. ரஷ்யாவும் இந்தியா பக்கம் ஜவஹர்லால் நேருவுக்காக நிற்க முயன்றது. இது ஒரு உலக போராக மாறக்கூடும். பெருத்த சரிவையும் தோல்வியையும் நாம் சந்திக்க வேண்டிய வரும் என்ற அச்சம் காரணமாக சீனா திரும்ப வாபஸ் வாங்கியது.
இன்று வரை தீரவில்லை. அன்றைக்கு எப்படிப்பட்ட பாராளுமன்றம் இருந்தது? எப்படிப்பட்ட பாராளுமன்றம் அது? கூச்சல் குழப்பங்களுக்கு மட்டுமா பாராளுமன்றம்? ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டின் முடிசூடா மன்னன், சீசரை போல் வாழ்ந்தவன், ரோமாபுரியினுடைய முடிசூடா மன்னன் சீசர் என்று ரோமாபுரி மக்கள் ஏற்றுக்கொண்டதை போல் இந்தியாவில் நேரு உயிர் உள்ளவரை நேருதான் இந்த தேசத்தின் தலைவர் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசும்போது அவர் குறிப்பிட்டார். சீசரை போல் ஜவஹர்லால் நேருவை அன்பு காரணமாக இந்திய மக்களே நீங்கள் வளர்த்து விடாதீர்கள். அப்படி வளர்த்தால் அது இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல, நேரு என்ற தனி மனிதனுக்கும் நல்லதல்ல என்று நேருவே வேறு பெயர் எழுதினார். அதுதான் கல்கத்தாவில் இருந்து அன்றைக்கு வந்து ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகை வெளியிட்டது. நேரு எழுதினார், சீசரை போல் இந்த நேருவின் மீது அன்பு செலுத்தி நேருவின் பின்னாலே ஒரு மயக்கத்தோடு நீங்கள் அத்துணை பேரும் பூஜா மனோபாவத்தோடு நின்றால் அது நேரு என்ற மனிதனுக்கும் நல்லதல்ல, இந்த தேசத்தின் ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்று நேருவே எழுதினார். தன் பெயரை போடாமல் பல ஆண்டுகள் அது எவன் எழுதியது என்றே தெரியாமல் பெரிய பிரச்சனை இருந்தது. அதற்கு பிறகு நேருவை கேட்ட பொழுது நேரு சொன்னார், என்னுடைய நண்பருக்கு இப்படி ஒரு எழுதி கொடுத்தேன், பொழுது போகவில்லை, நானே கற்பனை செய்து எழுதி கொடுத்தேன், என்னை கேட்காம அவர் பத்திரிகையில் போட்டு விட்டார் என்றார். ஆக அப்படிப்பட்ட ஜவஹர்லால் நேரு முடிசூடா மன்னனாக இருந்தார். அந்த ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டார். பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு உறுப்பினர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் செவியார கேட்டு அதற்கு பதில் சொன்ன ஒரு முழுமையான ஜனநாயகவாதி, முழுமையான பாராளுமன்றவாதி. சீன போர் நடக்கிறது, ஆக்சாய் சின்னை சீனா கைப்பற்றிவிட்டது. அப்பொழுது காமத் சோசியலிஸ்ட் உறுப்பினர், பெரிய பெரிய மனிதர்கள் அப்பொழுது நாடாளுமன்றத்தில். காமத் கேட்டார், இந்த ஆக்சாய் சின் கைப்பற்றப்பட்டு விட்டதே, இந்த தேசத்தின் ராணுவம் என்ன செய்தது? பரிதாபகரமான தோல்வியை சீனாவிடம் நாம் பெற்றிருக்கிறோமே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ரொம்ப கொதித்து போனார்கள். நாடாளுமன்றமே நெருப்பு களமானது. உடனே ஜவஹர்லால் நேரு சொன்னார், கவலைப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், நாம் இழந்துவிட்ட பகுதி ஒன்றும் வளமான பகுதி அல்ல. 10,000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்சாய் சன் பனிப்பாறை, அங்கே புல் கூட முளைக்காது, அதைத்தான் சீனா பறித்துக் கொண்டது என்றார். உடனே காமத் உடனே சொன்னார், அப்படியா, புல் பூண்டு கூட முளைக்காத பாறை, அதனால் அதை விட்டு விடலாம் என்றால் உங்கள் தலையிலே கூட முடி முளைக்கவில்லை, இப்பொழுது அதை வெட்டி விடலாமா என்று கேட்டவன் காமத். இன்றைக்கு கேட்க முடியுமா? அதுவும் தமிழ்நாட்டில் கேட்பதா? நினைக்க முடியுமா? கேட்பது முடியுமா என்பது டெல்லியில், நினைக்கவே முடியுமா என்பது தமிழ்நாட்டில். நாம் அதில் மிக உயரமானவர்கள் அல்லவா? அதையும் கேட்டுக்கொண்டார் ஜவஹர்லால் நேரு. ஆனால் அப்பொழுதுதான் நண்பர்களே, ஜவஹர்லால் நேரு என்ற மகத்தான மனிதன் நிலைகுலைந்து போனார். அந்த நம்பிக்கை துரோகம், எந்த சீனத்தை போற்றி போற்றி நாம் புகழ்ந்தோமோ, எந்த சீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற வேண்டும் என்று உலகம் முழுவதும் போய் நாம் மன்றாடினோமோ, எந்த சீனத்தோடு கைகோர்த்து இந்த 2 தேசங்களும் ஆசிய ஆப்பிரிக்காவில் வல்லரசுகளாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ, இந்த சீனம் நம் முதுகில் குத்திவிட்டதே என்று நினைத்தார், நிலை குலைந்தார். அதற்கு பிறகு காங்கிரஸ் இயக்கத்திற்குள்ளேயும் அவருடைய செல்வாக்கு குறையத் தொடங்கியது. ஒரு யானை விழுந்து விட்டால் 1000 சுண்டலி மேலே விழுந்து விளையாடும். அது நேருவுக்கும் நிகழ்ந்தது. கட்சிக்குள்ளே ஒழுக்கம் கெட்டு போனது. தடி எடுத்தவன் தண்டல்காரனாகிற சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் தான் ஜவஹர்லால் நேருவின் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்த இந்த கருத்த மனிதன் காமராஜ் நேருவின் கவனத்தை கவர்ந்தார். அதுதான் கே பிளான். ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் கட்சி இருக்க வேண்டும். கட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தானே மக்கள் வாக்களித்து அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும். நெய் ஆதாரமா, தொன்னை ஆதாரமா? தொன்னை இருந்தால் தானே நெய் இருக்கும். எனவே கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். கட்சியை காப்பதற்கு மூத்த தலைவர்கள் பொறுப்பேற்று பதவியை விட்டு வெளியே வர வேண்டும். நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எவனும் நீ ஆண்டது போதும் இறங்கு என்று சொல்லாமலேயே தூக்கி எறிந்து விட்டு வந்த 2வது புத்தன் காமராஜரை நேரு பார்த்தார், வியந்து போனார். அந்த மனிதனை அழைத்தார்.
அவர் கொடுத்த கே பிளானை பயன்படுத்தி கொஞ்சம் கட்சிக்குள்ளே துப்புரவு செய்ய முயன்றார். அதில் தான் மொராஜி தேசாயிலிருந்து லால் பகதூர் சாஸ்திரியில் இருந்து பல பேர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார்கள். எவ்வளவு வேகமாக இறங்கினார்களோ அதைவிட வேகமாக மீண்டும் வந்து சேர்ந்து விட்டார்கள். அது வேறு கதை. எனவே இவையெல்லாம் நடந்து முடிந்தது. கடைசி காலத்தில் தன்னுடைய கனவுகள் அனைத்தும் குலைந்து போன நிலையில் ஜவஹர்லால் நேரு தன் வாழ்வை முடித்துக் கொண்டார் என்பதைத்தான் சிந்திக்கிறோம். இந்த தேசத்தை அவன் எப்படி நேசித்தான் என்பதை சொல்லி முடிக்கிறேன். இந்த தேசத்தை பற்றி அவர் சொல்கிறார். அவர் செத்த பிறகு என்ன சொன்னார்? நான் செத்த பிறகு என்னுடைய சாம்பலை எடுத்து கங்கை நதியிலே கலக்க விடுங்கள், மலையின் மீது தூவுங்கள், வயல்வெளிகளின் மீது தூவுங்கள். நண்பர்களே, அது மத ரீதியான பார்வை அல்ல. கங்கை நதியிலே போய் கலப்பது, சில பேர் கங்கை நதியிலே போய் ஜலசமாதி அடைந்து விடுவான். அப்படியே கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டே இருப்பான். அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்து உயிர் போகிற நேரத்தில் பொத்தென்று கங்கையில் விழுந்து விடுவான். அப்படி விழுந்து விட்டால் நேரே சொர்க்கம்தான். உடனே எத்தனை பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த கங்கா தேவி அத்தனை பாவத்தையும் அவள் உள்வாங்கிக் கொண்டு புனிதனாக மாற்றி இவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பல பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இங்கே அப்படியா அவர் நினைத்தார்? தன்னுடைய சாம்பலை கங்கையில் கலப்பார் சொன்னார். அவர் உயிரில் சொல்கிறார், கங்கை நதியில் என் சாம்பலை கலக்க வேண்டும். ஏன் தெரியுமா? என் மூதாதையர்கள் வாழ்ந்த பொழுதும் இந்த கங்கை இருந்தது, நான் வாழுகிற போதும் இந்த கங்கை இருக்கிறது, எனக்கு பின்னாலே வரக்கூடிய பல தலைமுறைகள் இருக்கும் போதும் இந்த கங்கை இருக்கும். கங்கை வேறு, இந்தியா வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது. இந்தியாவை விரும்புகிற என் இதயம் இந்தியாவிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத கங்கையில் என்னுடைய சாம்பல் கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இந்த கங்கையில் இந்த சாம்பலை கலக்க வேண்டும். இந்த மண் உள்ளளவும் மலை இருக்கும், அந்த மலையில் என்னுடைய சாம்பல் படிய வேண்டும். இந்த விளை நிலங்களில் என்னுடைய சாம்பல் கலக்க வேண்டும் என்று இந்த தேசத்தை நேசித்தானே அந்த மனிதன். 2 வரி நண்பர்களே, திருக்குறள் மாதிரி ஒவ்வொருவனும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், who lives if India dies, who dies if India live, who lives if India dies. இந்தியா செத்து போனால் யார் வாழ முடியும்? இந்தியா வாழ்ந்தால் யார் சாக முடியும்? இன்றைக்கு நேரு சாகவில்லை, வாழ்கிறார். ஏன்? இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா வாழும் வரை நேரு வாழ்வார். எனவே அந்த அற்புதமான மனிதனை பற்றி இவ்வளவு நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையில் மகிழ்ச்சி. மிக முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எத்தனையோ பேர் அவருக்கு இரங்கல் செய்தி கொடுத்தார்கள். அதில் நான் மறக்கவே முடியாத செய்தி, இதை தேடி எடுத்தேன் நான். டிஜேஎஸ் ஜார்ஜ் இன்றைக்கும் பல நேரங்களில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அற்புதமான கட்டுரைகள் அவர் எழுதுவார். ஜவஹர்லால் நேரு இறந்த பிறகு உடனே அல்ல, 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டிஜேஎஸ் ஜார்ஜ் என்கிற மிகச்சிறந்த பத்திரிகையாளன் ஜவஹர்லால் நேருவை பற்றி எழுதினானே, அதுதான் நேருவை பற்றி முழுமையான சித்திரம் என்று நான் கருதுகிறேன். சொல்கிறான், after God made him, he broke the mold. After God made him, he broke the mold. நண்பர்களே, நேரு என்ற ஒரு மனிதனை எதை வைத்து கடவுள் படைத்தானோ அந்த நேரு என்ற மனிதனை படைத்த பிறகு அந்த மோல்டை கடவுள் உடைத்து போட்டு விட்டான். ஏனென்றால் அந்த மோல்டில் இன்னொரு மனிதனை செதுக்கி செய்து அனுப்புவதற்கு கடவுள் தயாராக இல்லை. After God made him, he broke the mold. He was made of the stuff of dreams. நேரு என்றாலே கனவுகளின் நாயகன் தான். இந்த தேசம் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்று கனவுகளிலேயே உலவியவன் ஜவஹர்லால் நேரு. அதனால்தான் அவன் சொன்னான், he was made of the stuff of dreams. எப்படிப்பட்ட மனிதன் அவன்? He was handsomer than a film idol. இன்றைக்கு திரைப்பட கதாநாயகன், அதற்காக இப்பொழுது உள்ள கதாநாயகர்களை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது உள்ள கதாநாயகர்களை விட நாம் அழகாக இருக்கிறோம், அது வேறு கதை. ஆனால் நேரு செத்த பொழுது இருந்த திரையுலக கதாநாயகர்கள், சிவாஜி கணேசன் சொன்னதான் பாரதி ராஜா சொல்வார். பாரதி ராஜா சொன்னார், முதல் மரியாதை படத்தை சிவாஜியை வைத்து எடுத்தேன்,
அப்பொழுது இடைவேளையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சிவாஜியிடம் நான் சொன்னேன், நான் நடிப்பதற்காகத்தான் சென்னைக்கு வந்தேன், ஆனால் என் விதி இயக்குனராகிவிட்டேன் என்று. உடனே சிவாஜி சொன்னாராம், என்றைக்காவது கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்திருக்கிறாயா? கண்ணாடியில் பார்த்த பிறகு இப்படி ஒரு முடிவு உனக்கு வந்திருக்க முடியுமா என்றால், அழகாக இருப்பவன் தான் கதாநாயகனாக இருக்க முடியும் என்பது எழுதப்படாத விதி. இப்பொழுது அப்படியே மாறிவிட்டது. அழகே இல்லாமல் இருந்தால்தான் வெற்றிகரமான கதாநாயகனாக இருக்க முடியும் என்பது இப்பொழுதே விதி. அது பாராட்டத்தக்க விதி, அது வரவேற்க வேண்டிய விதி. கிராமத்து மண் வாசனையோடு சாதாரண மனிதனும் அந்த திரை உலகத்தில் கோலோச்ச முடியும் என்பதற்கு பிள்ளையார் சுழி போட்டதனால் பாரதி ராஜா என்றைக்கும் பாராட்டுக்குரியவன். அது வேறு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், அப்பொழுது கதாநாயகர் அழகானவர். He was handsomer than a film idol. சினிமா கதாநாயகர்களை விட கவர்ச்சியானவர். More affectionate than a doting father. நண்பர்களை தேம்பி அழுகிற குழந்தைக்கு ஆறுதல் தருகிற தந்தையை விட அன்பு சார்ந்தவனாக இந்த தேசத்தின் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஜவஹர்லால் நேரு இருந்தார். More playful than a child. அதனால்தான் நேரு மாமா என்று அத்தனை குழந்தைகளும் அரவணைத்துக் கொண்டன. குழந்தை போன்ற உள்ளம் இருந்தது. குழந்தைகள் பக்கத்திலேயே அவர் இருந்தார். வரிசையாக சொல்கிறார், he was stern and loving, firm and accommodating. There was not another like him in history. அவனைப் போல் உறுதி உள்ளவனாய், அதே நேரத்தில் அவனைப் போல் மற்றவர்களுக்கு இடம் தரக்கூடிய இதயம் உள்ளவனாய் இன்னொருவனை பார்க்க முடியாது. அவனுக்கு பின்னால் அதுபோல் ஒரு மனிதனை வரலாறு பெறவில்லை என்று சொல்கிற டி.எஸ். ஜார்ஜின் சித்திரம்தான் நேருவின் சித்திரம். அதனால்தான் கண்ணதாசன் பாடினான். கண்ணதாசன் எழுதிய தன்னுணர்ச்சி கவிதைகளிலேயே சாகா வரம் பெற்ற கவிதை தமிழ் உள்ளவரை வாழக்கூடிய கவிதையாக நான் கருதுவது. சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்தனன் நடைகான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே. அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், தீயவை நினைகா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார், தீய சொல் சொல்லா வாயை தீயிலே கருக விட்டார். சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனை ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உன்னையும் யாம் தேம்பியட வையோமோ. நேரு இல்லா பாரதத்தை நினைவினில் யார் வைத்திருப்பார்? பொங்கி பொங்கி அழுது பாடினான் கண்ணதாசன். நேரு இருக்கிற வரையில் ஆஃப்டர் நேரு, அதுதான் கேள்வியாக. நேரு முடிந்தால் இந்த தேசம் தியரி ஆஃப் பால்கனைசேஷன் பல துண்டுகளாக சிதறி போகும் என்று அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருந்தது. உலக நாடுகள் பார்த்துக் கொண்டிருந்தன. இந்த நேரு இறந்த அடுத்து நண்பர்களே 6 நாட்களுக்குள் ஒரு குள்ள மனிதன் சாஸ்திரியை கொண்டு வந்து இந்த இந்தியாவின் ஒற்றுமையை பேணி பாதுகாத்த காமராஜரை நினைந்து நேருவின் வரலாற்றை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.